ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் எக் கிரேவி எப்படி செய்யலாம்னாங்க பார்க்க போகிறோம். இதே போல் எக் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒயிட் ரைஸ் கூடவும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இதே போல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ வேக வச்ச முட்டை நான் இன்றைக்கி 5 எடுத்துக்கிறேங்க. நம்ம முட்டையை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோங்க. இதே போல் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முட்டையுமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ முட்டையை வறுத்துக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுப்பட்டதும் நம்ம முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா வறுத்துக்க போகிறோங்க. அதிக நேரம் வைக்க வேணாம், 1 நிமிஷத்துக்கு வச்சாலே போதும். முட்டை நல்லா வறுப்பட்டு வந்தாச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இல்லை பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வறுத்துக்க போகிறாங்க. மிதமான தீயிலையே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாதிரி நல்லா வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி அரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயிலையே வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா மசாலாவெல்லாம் கரிஞ்சிரும். இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம செமி கிரேவியை தாங்க செய்கிறோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோங்க. மிதமான தீயிலையே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முட்டையை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டி ரைஸ் புலாவு கூடலாம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.